வணக்கம். இன்றைய பதிவு மனித பிறவியின் வளர்ச்சி. இப்போ மனுஷனா பிறக்கும் ஒருத்தன், அவன் வளர்ச்சி அடையணும். ஏதோ பிறந்தோம் ஏதோ இறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதோ வளர்ச்சி அடையணும். சுயநலம் இல்லாம வாழணும், பொது நலம். ஆமா, அவனால அவன் குடும்பத்துக்கு ஒரு பயன் இருக்கணும். குடும்பத்துக்கு இது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. தெருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. உபகாரம் இல்லைனாலும் ஓத்திரியம் இல்லாம வாழணும். நீ பெரிய கிண்ண சாதனை பண்ணணும், இல்ல பெரிய அவார்டு வாங்கணும், விருது வாங்கணும், அது கூட தேவையில்லை. நீ வாழ்ந்த வாழ்க்கை பிறருக்கு உதாரணமா இருக்கணும். உன்னுடைய மகனுக்காவது உதாரணமா இருக்கணும். அப்பா மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைக்கு சொல்லணும். அப்பாவும் மாதிரியும் அப்படின்னு பேசக்கூடாது. அப்பா மாதிரி இருடா அப்படின்னு சொல்லணும். அந்த இதுக்காக நீ வாழணும்ல. பிறந்தோம் இருந்தோம் தண்ணி அடிச்சோம் செத்தோம் ஊர்கால சுத்தணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த வளர்ச்சி உதாரணம் சொல்ற மாதிரி இருக்கும். பிள்ளைக்காவது உதாரணம் சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் உண்மையான மனித ஜென்மத்தோடைய பிறவி பயன். ஊருக்கு உதாரணம் சொல்லினாலும் பிள்ளைக்கு உதாரணம் சொல்றதுக்காவது வாழணும். உறவுக்காரங்க தன்னுடைய குழந்தைக்கு சொல்லணும். இந்த மாதிரி உதாரணத்தோட வாழணும். இன்னும் ஏழ்மைங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே ஏழ்மையில இருந்தவங்க தான். சென்னையில பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் கொடி கட்டி பறக்காரு, தமிழ்நாடு முழுக்க பறக்காரு. அவரு சாதாரணமாக தலையில வச்சு கூலி தொழிலில் பார்த்த அவருடைய வாரிசு தான். பிஜிபி பன்னீர்தாஸ் கொடி கட்டி பறக்காங்க, அவங்களும் அப்படித்தான் சாதாரணமா வாழ்ந்தவங்க தான். இப்படி நிறைய பேர் சொல்லலாம். எங்க ஊர்லயே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கண்ணு முன்னால வளர்ந்தவங்கன்னே நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நாங்கெல்லாம் பிறக்கும் போது பணக்காரங்களா பிறந்தோம், அதெல்லாம் கிடையாது. வசதி இப்போ இருக்கும், வசதி வாய்ப்போட மிடில் கிளாஸ் இருக்கோம்னா எல்லாமே சிறுக சிறுக வந்தவங்க தான் எல்லாருமே. அந்த காலத்துல வேஷ்டி 8 முளை வேஷ்டி கட்டி சட்டை போட்டவன் தான் பண்ணையார். அப்பா சொல்லுவாங்க 8 முளை வேஷ்டி கட்டி சட்டை போட்டது அவர் பண்ணையார். இப்ப யாரு? ஒவ்வொருத்தர் வீட்லயும், சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டுல எல்லார் வீட்லயும் சட்டை இருக்கு, வேட்டி இருக்கு, எல்லா வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு. சாதாரண ஒரு ரூம் வசதி வீட்டுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, டிவி இருக்கு, செல்போன், விலையுறந்த செல்போன் வச்சுட்டாங்க கையில. எல்லாருமே வச்சிருக்காங்க. அப்ப எல்லாருமே வாழ்க்கை தரதரம் கூடி இருக்குது. ஆனா வாழ்க்கை வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் பிறக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறக்க, 15 வயசுல படிக்காம வேலைக்கு போயிருக்காரு. ஒரு கடையில போய் பெஞ்ச கடையை துடைக்காரு, ஏதோ ஒரு சர்வர் பண்றாரு, ஏதோ ஒரு வேலை பார்க்காரு. பிறக்கிற வரைக்கும் அவர் அதே வேலையை பார்த்துட்டே இருந்தா அது வளர்ச்சியா? அப்படின்னா வளர்ச்சி கிடையாது. அது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. 15 வயசுல ஒரு பெஞ்ச கடைக்கு போறாரு, கிளாஸா கழுவுறாரு. 4-5 வருஷத்துல மாஸ்டர் ஆகுறாரு. வடை மாஸ்டர், டீ மாஸ்டர், பொரோட்டா மாஸ்டர், சமையல் மாஸ்டர் ஆகுறாரு. ஒரு 5-6 வருஷத்துல ஒரு கடையை போடுறாரு, ஹோட்டல் போடுறாரு சொந்தமா. அவர்கிட்ட ஒரு 10-20 பேர் வேலை பார்த்தாங்க. ஒரு கடை 2 கடை ஆகுது, 3 கடை 4 கடை. இப்படித்தான். இதுதான் வளர்ச்சி. அவர் இறக்கிறதுக்குள்ள ஒரு வளர்ச்சியை காணணும். கொத்த வேலைக்கு போறாரு, சித்தாள் வேலைக்கு ஒருத்தர் போறார். ஒரு 15-20 வயசுல சாந்தி சட்டி தூக்கி சமக்கிறது, செங்கல் தூக்கி சமக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போறாரு. அவர் 4-5 வருஷத்துல அதை செங்கலை வச்சு தூக்கி கொடுத்தவர் செங்கலை வச்சு வீடு கட்டுறதுக்கு கொத்தனாதான் மாறணும். பிறகு களை போட்டு பூஸ்கி மானத்துக்கு பிறகு மேஸ்திரி ஆகணும். ஒரு 10 வேலை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு மேஸ்திரி ஆகணும். பிறகு வீடு கட்டி கொடுக்கணும், பில்டர்ஸ். இதுதான் வளர்ச்சி. அவர் இறக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பில்டர்ஸ் நிறுவனம், ஒரு 100 பேர் 200 பேர் வேலை பார்த்தாங்க. அதுதான் வளர்ச்சி. இதுதான் மனித வளர்ச்சிங்கிறது. இப்படித்தான் இருக்கணும். ஒரு மனிதன் பிறந்தான், கொடித்தொழிலே பிறந்து கொடித்தொழிலே இறந்துட்டான் அப்படின்னா அது ஒரு பெரிய வளர்ச்சி கிடையாது. இதுதான் மனிதனுடைய வளர்ச்சி. ஒரு டிரைவர் ஆகிறாரு, கிளீனர் ஆகிற, ஒரு காரை துடைக்கிறதுக்கு தான் முதல்ல போறோம். 15 வயசுல போறோம். கொஞ்ச நாள்ல டிரைவர் ஆகணும்.
பிறகு அதுக்கப்புறம் ஓனர் வாங்கணும், காரை சொந்தமாக வாங்கணும், பிறகு 4-5 காரை வச்சிருக்கணும், அவன்கிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்கணும், டிராவல்ஸ் ஏஜென்சி, அது அது ரியல் எஸ்டேட் பார்க்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து பெரிய வளர்ச்சி அடைந்த அப்புறம் இறக்கணும். அதுதான் மனித வளர்ச்சி. இந்த வளர்ச்சி பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, சந்தோஷத்தை கொடுக்கணும். இந்த வளர்ச்சி, அவருடைய வளர்ச்சி பாதை அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். உபகாரம் இல்லைனாலும் ஓத்திரியம் இல்லாம இருக்கணும் ஊருக்கு. இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சா நீ கிண்ண சாதனை புத்தகத்துல இடம் பெறணும்னு தேவையில்லை, பெரிய அவார்டு வாங்கணும் அதுவும் தேவையில்லை. உன்னுடைய குழந்தைக்கு ஆவது அப்பா மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு சொல்றது, உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகிட்ட அப்பா மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு சொல்ற அளவுக்காவது நீ வளரணும். இதுதான் உன்னுடைய பிறவி பயன். அந்த பிறவி பயன் அனைவரும் அடையணும். இதுதான் என்னுடைய சிந்தனை. எல்லாரும் வாழணும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வளர்ச்சி பெறணும். அனைவரும் வளர்ச்சி பெற எல்லாம் வல்ல வரை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் ஒரு நல்ல பதிவாக நன்றி வணக்கம்.